إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மளுடைய வாழ்நாளில் யாரோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோமோ இல்லையோ, தெரிந்தோ தெரியாமலோ, வெறுத்தோ வெறுப்போ இல்லாமலோ, இப்லீஸோடு தான் நம்மளுடைய காலங்கள் கழிகிறது. எல்லா நேரங்களிலும் அவன் நம்மோடு இருக்கின்றான். எப்படி ஒரு வானவர் நன்மையை ஏவக்கூடியவர் நம்மோடு இருக்கிறாரோ, ஷைத்தான் தீமையை ஏவுவதற்காக நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றான். இப்போ இவன் சூரா காஃபில் வரும்படி என்ன பேசுகின்றான்? கால கரீனுஹு, அவனுடைய கூட்டாளி பேசுவான். இப்லீஸ் அவனுக்கு பக்கத்தில் இருந்து பேசுவான். ரப்பனா, எங்கள் ரப்பே, மா அக்வைதுஹு, இவனை நான் வழிகேட்டில் நடத்தவில்லை, இவனை நான் வழிகேட்டில் நடத்தவில்லை. வலாக்கின் கான ஃபீ வலாலின் முபீன் பஈத், இவன்தான் தெளிவான வழிகேட்டின் உச்சத்தில் இவன்தான் இருந்தான் என்று இப்லீஸ் பேசுவான். இந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். இப்போது அல்லாஹு தாலா பேசக்கூடிய சூரா இப்ராஹிமுடைய வசனத்தை உன்னிப்பாக கவனியுங்கள். நாளை மறுமை நாளையில் இப்லீஸ் எப்படி பேசுவான், இன்னும் என்னென்ன பேசுவான் என்பதை அல்லாஹு தாலா இங்கு தெளிவுபடுத்தலாம். வகால ஷைத்தான், ஷைத்தான் அன்றைய தினத்தில் பேசுவான். லம்மா புதியல் அம்ர், அல்லாஹுடைய தீர்ப்புகள் எல்லாம் முடிவடைந்து ஒருவர் நரகத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் பேசுவான். இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்கி, நரகவாதிகளை முன்னோக்கி தான் பேசுவான். அவனுக்கு அல்லாஹ் கிட்ட பேசி எந்த பயனும் கிடையாது. ஏன்னா அல்லாஹுக்கு இவன் என்ன பேச போறான்றதும் தெரியும், இவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதும் தெரியும், இனி என்ன செய்வான் என்ற அத்தனை நாலேஜும் அல்லாஹுக்கு இருக்கு. இப்போ மனிதர்களை நோக்கி, நரகவாதிகளை நோக்கி இப்லீஸ் பேசுவான். இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்கி, இங்க பாருங்க, நீங்க நரகவாதி ஆயிட்டீங்க, நீங்கள் எல்லாம் நரகவாதிகள், என்கிட்ட இருந்து நீங்க தூரமா நில்லுங்க. நீங்க நரகத்துக்கு போறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்கிட்ட இருந்து எட்ட போங்க. நீங்க நரகவாதி ஆனதுக்கு என்ன காரணம்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற தாட்ல முதல்ல எட்ட நின்றுகிட்டு பேசுவான். இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்கி, உங்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிச்சான். அல்லாஹு தஆலா அளிச்ச வாக்குறுதி என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்றத அவன் சொன்னான், அவனுடைய மன்னிப்பு இருக்குன்றத அவன் சொன்னான். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னாக்க, நீங்க வழி மாறினீங்க. இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்கி, அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களித்தான், அது எல்லாமே சத்திய வாக்கு. வஅதல் ஹக், அது உண்மையான வாக்குறுதி. அங்க பாருங்க, எத்தனை பேர் அல்லாஹுடைய வாக்கு கேட்டு சொர்க்கத்தின் அடிப்படையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க நரகவாதியா நிக்கிறீங்க. வஅதல் ஹக்கி வஅத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்களிச்சேன். வஅத்துக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், அது சத்திய வாக்கு. வஅத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்களித்தேன். ஃபஅக்லஃப்துக்கும், ஆனா அதுக்கு மாறு செய்வேன், மாறு செய்து கொண்டே இருப்பேன். இப்பவும் மாறு செய்கிறேன். எப்பவுமே நான் கொடுக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே மாறு செய்யக்கூடியதுதான். ஃபஅக்லஃப்துக்கும் வமா கான லீ அலைக்கும் மின் சுல்தான், உங்களுக்கு என் மீதோ எனக்கு உங்கள் மீதோ எந்த அதிகாரமும் இப்போ கிடையாது. அந்த நாள் இப்போ இல்லை. ஆதிக்கம் செலுத்துவது செஞ்சது எல்லாமே இப்போ எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பெரிய அப்பாட்டக்கருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க உலகத்துல. நான் என்னமோ நினைக்கிறேன், ஆனா என்னை ஷைத்தான் வழிகெடுத்துறான், என்னை வழிகெடுத்துறான் அப்படின்னு நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்க கொஞ்சம் தக்குவாவோட நடந்திருந்தீங்க அப்படின்னாக்கா என்னால உங்களை ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. அதை இப்லீஸ் எப்போ பேசுவான், இப்ப சொல்ல மாட்டான். நாம இப்லீஸை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்லீஸ் நாளை மறுமை நாளையில் சொல்வான், எனக்கு உங்கள் மீது எந்த ஆதிக்கமும் கொடுக்கப்படவில்லை, மாற்றமாக இல்லா அன் தஅவுதுக்கும், நான் செஞ்சது எல்லாமே உங்களை என்னுடைய பாதையில் அழைத்தேன், அவ்வளவுதான். ஃபஸ்தஜப்தும் லீ, எனக்கு நீங்கள் பதிலளித்தீர்கள், அதுவும் வக்கணையாக பதிலளித்தீர்கள். நான் என்ன சொல்லி உங்களை அழைச்சேனோ சரியான முறையில் ஃபஸ்தஜப்தும் லீ, எனக்கு நீங்கள் பதிலளித்து விட்டீர்கள். அதனால ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும், என்னை நீங்கள் திட்டாதீர்கள். என்னை வழிகெடுத்துட்டியடா பாவி, நான் இந்த மாதிரி நரகவாதியா ஆகுறதுக்கு நீதான காரணம். ஃபலா தலூமுனி, என்னெல்லாம் நீங்க திட்டாதீங்க. நான் சொன்னா உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? உங்களை நீங்களே திட்டிக்குங்க. இப்ப நீங்க நரகவாதி ஆகியிருக்கிறீங்க, உங்களை நீங்களே பிழித்து கொள்ளுங்கள், திட்டிக் கொள்ளுங்கள். மா அன பி முஸ்ரிஹிக்கும் வமா அன்தும் பி முஸ்ரிஹி, எனக்கு நீங்கள் உதவி செய்யவும் முடியாது, உங்களுக்கு நான் உதவி செய்யவும் இப்போது முடியாது. அப்படிப்பட்ட நாள்ல நம்ம நிற்கிறோம். மா அனபி முஸ்ரிஹிக்கும், உங்களுக்கு இப்போது என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது. வமா அன்தும் பி முஸ்ரிஹி, நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இதை சொல்லிட்டு இப்லீஸ் சொல்லக்கூடிய மிக ஆழமான வார்த்தை இங்க நல்லா கவனிங்க. இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபுல், உலகத்தில் அல்லாஹுக்கு இணையாக நீங்கள் என்ன ஆக்குனீங்களே
அந்த விஷயத்தை நான் வந்து நிராகரிக்கிறேன். அதாவது உலகத்துல நீங்க என்னை இணையாக்கிட்டீங்க, என்னை நீங்கள் இணை தெய்வமாக வச்சு வணங்கிட்டு இருந்தீங்க, அப்படி ஆக்கிட்டீங்க நீங்க. அந்த விஷயத்தெல்லாம் இப்ப கொண்டுட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் நான் நிராகரிக்கிறேன், நான் உங்களை அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இப்லீஸ் என்ன பேசுறான்னு புரியுதா? இப்லீஸை நாம் இணையாக்கி விட்டோம். இப்ப என்னைக்காவது நாம் இணையாக்கணுமா? இப்லீஸ் கிட்ட யாராவது உதவி கேட்டார்களா? இப்லீஸ் இடத்தில் யாராவது துவா கேட்டாங்களா? இப்லீஸ் கிட்ட யாராவது இப்லீஸை வணங்கினார்களா? யாராவது இது எதுவுமே செய்யல. உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களில் ஒருவர் கூட ஷைத்தானிடத்தில் துஆ கேட்கவில்லை, ஷைத்தானை உதவிக்கு அழைக்கவில்லை, இப்லீஸை வணங்கவில்லை, ஷைத்தானை வணங்கவில்லை, எதுவுமே பேசல. ஆனா இப்லீஸ் இவ்வளவு தெளிவா பேசலாம், இன்னி கஃபர்து, நான் உங்களை புறக்கணிக்கிறேன், அஷ்ரக்துமூனி மின் கபுல், உலகத்தில் நீங்கள் எனக்கு இணை ஆக்கினீர்களே, என்னை இணை கடவுளா நீங்க ஆக்கிட்டீங்க அல்லாஹுக்கு பகரமாக, இந்த விஷயத்திலிருந்து நான் உங்களை புறக்கணிக்கிறேன் என்று இப்லீஸ் பேசுறான். இப்போ எதை வச்சு இப்லீஸ் பேசுறான்? நாம எப்போ இணை ஆக்கணும், அவன் எவ்வளவு தெளிவா இருக்கிறான், நாம எவ்வளவு நாலேஜ் இல்லாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது இந்த வார்த்தையிலிருந்து மிக தெளிவா புரியுது. இப்லீஸ் என்ன பேசுறான்? வார்த்தைகளால் இணை இணை ஷிர்கு ஷிர்குன்னு சொல்லிட்டு நாமளாவே ஒரு வரையறையை போட்டு வச்சுக்கிட்டோம். இவ்வளவுதான் ஷிர்கு, இதுதான் ஷிர்கு அப்படின்னு நாம வச்சுக்கிட்டோம். அது மட்டும் ஷிர்கு இல்லை. இப்லீஸ் எவ்வளவு தெளிவா பேசுறான் அப்படின்னா, நீங்க என்கிட்ட துவா கேட்கல, நீங்க என்கிட்ட என்ன நீங்க கடவுள் ஆக்கல, நீங்க எனக்கு வச்சு பூஜை பண்ணல, நீங்க என்கிட்ட அல்லாஹுக்கு நீங்க எனக்காக சிபாரிஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எதையுமே நம்ம கேட்கல. இருந்தாலும் இப்லீஸ் இந்த இடத்துல ஷிர்க் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப எதை வச்சு பயன்படுத்துறான் அப்படின்னா, இப்லீஸ் சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம். இப்போ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ் தஆலா என்ன பேசுறான்? ஜின்களையும் மனிதர்களையும் நான் அதனால சொல்றேன், என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி வணங்குதல் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம கடந்து போறோம். வணங்குதல் என்பது மட்டும் அந்த வசனத்திற்கு பொருள் அல்ல. எனக்கு மட்டுமே நீங்கள் அடிமையாக இருப்பதற்காகவே தவிர நான் உங்களை படைக்கவில்லை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஃமினுடைய அடிப்படை கடமை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும். அந்த அடிமை சாசனம் ஒப்பந்தம் தான் நாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். எப்போது ஒருவர் ஃபஜ்ர் தொழாமல் தூங்குகிறாரோ வேண்டும் என்றே அந்த நொடி முதல் அவர் இப்லீஸுக்கு அடிமையாகிறார், அல்லாஹ்வினுடைய உடன்படிக்கையை முறிக்கிறார். இதைவிட மிகப்பெரிய இணை வேறு எதுவுமே கிடையாது. எப்போதெல்லாம் தன் மனோ இச்சையின்படி இப்லீஸுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி அவர் ஒரு செயலை செய்கிறாரோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களும் செயலால் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், சொல்லால் அல்ல, துவா கேட்கல, அஷ்ரக்துமூனின் இப்லீஸ் பேசுறான், செயல் ரீதியாக இணையை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இணை வைக்கிறாங்க? அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய வேண்டியவர்கள் இப்லீஸுக்கு கட்டுப்படுகிறார்கள். சூரா யாசின்ல அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவா பேசுறான். நாளை மறுமையில் அல்லாஹ் பேசுவான், அலம் அஹதி இலைக்கும் யா பனி, ஆதமுடைய மக்களே உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை எடுக்கவில்லையா, அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள், ஷைத்தானுக்கு நீங்கள் அடிமையாக மாறிவிடாதீர்கள் என்று உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை எடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். நாம எப்போ அடிமை சாசனம் ஷைத்தானுக்கு எழுதி கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இப்லீஸுக்கு கட்டுப்படக்கூடிய ஒவ்வொரு செயலிலும், ஹலாலை ஹராமாக்கும் விஷயத்திலும், ஹராமை ஹலாலாக்கும் விஷயத்திலும் இப்லீஸுக்கு ஒவ்வொருவர்களும் அடிமையாகி கொண்டே இருக்கின்றோம். இப்படி அடிமையாகக்கூடிய ஒவ்வொரு தருணமும் அல்லாஹுக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுக்கு நாம் முஷ்ரிக்குகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம், இணை வைப்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்போ உதாரணத்தை பார்த்துடலாமா? ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை வேண்டும் என்று விடுகிறார், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னௌம் என்று முஅத்தின் இங்கு அழைக்கிறார். இப்லீஸ் அவருடைய காதில் அன்னௌமு ஹைரும் மினஸ்ஸலா என்று ஊதுகின்றார். தூக்கம் சிறந்தது, தொழுகையை விடவும், நல்லா தூங்குங்க. சிறுநீர் கழிக்கின்றான், முடிச்சுகளை அவிழ்க்க விடாமல் போராடுகின்றான். நீங்க ஃபஜ்ருக்கு மட்டும் எழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் உங்களை என்னவெல்லாம் திட்டம் தீட்ட முடியுமோ அவ்வளவும் அவன் செய்கின்றான். இப்ப இந்த நேரத்தில் அவர் தொழுகையை வேண்டும் என்றே விடுகிறார் என்று வைத்தால் முதலில் அவர் காஃபிராக மாறுகிறார், அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார். அல்லாஹ் சொன்ன கடமையை, கட்டளையை எப்போது ஒருவர் வேண்டும் என்றே புறக்கணிக்கிறாரோ அப்போது அவர் காஃபிராக மாறுகிறார். நம்பர் 1 கிரேட். அதே ஃபஜ்ர் தொழுகையை விடுவதினால் எப்போது அவர் காஃபிராக மாறினாரோ, எப்போதெல்லாம் நிராகரிப்பு என்பது இருக்கிறதோ அப்போதெல்லாம் பெருமை அத்தோடு தொத்திக் கொண்டு வருகிறது.
ஒருவன் பெருமை அடித்தால் மட்டும்தான், பெருமைவாதியால் மட்டும்தான் அல்லாஹினுடைய ஒரு கட்டளையை நிராகரிக்க முடியும். அபா வஸ்தக்பர, அல்லாஹு தாலா மறுத்தான். மறுத்ததற்கு காரணம் பெருமை அடித்தான். பெருமை இருந்ததின் காரணமாகத்தான் ஒருவனால் நிராகரிக்கவே முடியும். எனவே எப்போதெல்லாம் ஒருவன் நிராகரிக்கிறானோ அப்போதெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் பெருமை உள்ளது என்பது பொருள். அப்போ ஒருவன் ஃபஜ்ர் தொழுகையை விட்டால் காஃபிராகவும் மாறிவிட்டான், முத்தகப்பீர் பெருமை அடிப்பவனாகவும் அவன் மாறிவிட்டான். நம்பர் 3, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் சொல்றான், எங்களுடைய காலகட்டத்தில் முனாஃபிக் யார் முஃமின் யார் என்பதை ஃபஜ்ரையும் இஷாவையும் வைத்துதான் முடிவு செய்வோம். அப்போ ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை விட்டால் முனாஃபிக்காகவும் மாறிவிட்டார், காஃபிராகவும் மாறிவிட்டார், பெருமைக்குரியவராக முத்தகப்பீராகவும் மாறிவிட்டார், முனாஃபிக்காகவும் மாறிவிட்டார். நம்பர் 4, முஷ்ரிக்காகவும் மாறிவிட்டார், இணை வைக்கக்கூடியவராகவும் மாறிவிட்டார். எப்படி? ஷைத்தானுடைய சொல்லுக்கு அடிமையாகிவிட்டார். இப்லீஸ் கூடாது என்று அவரை ஏவினான், அதற்கு கட்டுப்பட்டு விட்டார். இப்ப புரியுதுங்களா? ஒரு ஃபஜ்ர் தொழுகையை விடுவதினால் ஒரு பாவம் அப்படின்லாம் கடந்து போக முடியாது. அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் ஒரு ஃபஜ்ர் தொழுகையை ஒருவர் வேண்டும் என்றே விடுவதினால் அவர் காஃபிர் ஆகிறார், அவர் பெருமை கொள்ளக்கூடிய முத்தகப்பீர் ஆகிறார், அவர் முனாஃபிக் ஆகிறார், அவர் முஷ்ரிக் இணை வைப்பாளராகவும் மாறுகின்றார். இந்த வசனத்தினுடைய தெளிவான பதில் அல்லாஹ் தஆலா அவன் என்ன பேசுவான் என்பதை அதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகின்றான். இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபில், என்னை நீங்கள் இணையாக ஆக்கினீர்களே அந்த விஷயத்தை நான் மறுக்கிறேன், அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாளை மறுமை நாளில் இப்லீஸ் யாரெல்லாம் அவன் பேச்சை கேட்டு பின்னால் சென்றார்களோ அவர்களை கை கழுவி விட்டு அவன் தனியாக நரகத்திற்கு செல்வான். இன்னல்லாலிமீன லஹும் அதாபுன் அலீம், இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவான், கால லா தஹ்தஸிமு லதைய, என் முன்னால் நீங்கள் இருவர்களும் தர்க்கம் செய்து கொண்ட நாடகம் நடித்து கொண்டு இருக்காதீர்கள். வகத் கத்தம்து இலைக்கும் பில் வஈத், இதை பற்றிய எச்சரிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னதாகவே நாம் அனுப்பி வைத்து விட்டோம். மா யுபத்தலுல் கவுலு லதைய, இப்போது என்னுடைய சொல்லில் எந்த மாற்றமும் கிடையாது. வமா அன பிதல்லாமில் லில் அபீத், அநியாயக்காரர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய தண்டனை கடுமையானதாக இருக்கும். ஏனென்றால் நான் அநீதம் இழைப்பவன் இல்லை, அநீதம் இழைப்பவனில் ஒருவனாக நான் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த இடத்தை முடிக்கின்றான். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.